வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வந்தார்கள் வென்றார்கள். அத்தியாயம் 46. அக்பருக்கும் தாராவுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அக்பரை போல ஒரு புதிய மதத்தையே துவக்க முற்படவில்லை தாரா. எல்லா மதங்களுமே மேன்மையானவை என்பதில் முழு நம்பிக்கை கொண்டிருந்தார் அவர். எல்லா மதங்களை சேர்ந்த அறிஞர்களும் அன்றாடம் இளவரசரை சந்தித்து உஷ்ணம் கலக்காமல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். அதே சமயம் அடிப்படையில் இஸ்லாமியராகவே வாழ்ந்தார் தாரா ஷிகோ என்பதையும் பலர் ஒப்புக்கொள்கின்றனர். தாரா ஷிகோவின் வாழ்க்கையை விவரமாக எழுதியுள்ள கானுங்கோ என்னும் வரலாற்று ஆசிரியர், இந்தியாவில் மத ஒற்றுமையை நிலைநிறுத்த நினைப்பவர்கள் வேறொன்றும் செய்ய வேண்டாம், தாரா ஷிகோ ஆரம்பித்து வைத்த இடத்திலிருந்து பணியை துவங்கினால் போதும் என்று குறிப்பிடுகிறார். ஷாஜஹான் மிகவும் செல்லம் கொடுத்து மூத்த மகனை தன்னுடனேயே அரண்மனையில் வைத்து கொண்டது ஒரு பெரும் தவறாக போனது. அதனால் தேவையான போர் அனுபவம் தாராவுக்கு இல்லாமல் போய்விட்டது. தவிர ஏராளமான புத்தகங்களை படித்ததால் இளவரசருக்கு சற்றே கர்வமும் வந்து சேர்ந்தது. சில சமயம் வயது முதிர்ந்த அறிஞர்களை கூட மட்டம் தட்டி பேசினார் தாரா. புத்தகங்களை தாண்டியும் ஒரு உலகம் உண்டு என்பதை அவர் புரிந்து கொள்ள தவறினார். கடைசியில் ஷாஜஹானின் அன்புக்கு பாத்திரமான இந்த மூத்த மகனின் வீழ்ச்சியை அவருடைய எண்ணிலடங்காத புத்தகங்கள் பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்தன. சக்கரவர்த்தி ஷாஜஹானுக்கு உடல்நலக் குறைவு என்று சென்ற அத்தியாயத்தில் சொல்லிவிட்டு சம்பிரதாயமாக கூட நாம் விசாரிக்காமல் இருந்தால் எப்படி? உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டு 3 நாட்கள் சிறுநீர் கழிக்க முடியாமல் தவித்தாலும் நல்ல காலமாக, பிற்பாடு நிகழ்ந்தேறிய சம்பவங்களை பார்த்தால் கெட்ட காலம் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. ஷாஜஹான் பிழைத்து கொண்டார். மன்னரின் உடல் நலம் இப்படி திடீரென்று பாதிப்பதற்கு பல காரணங்கள் அப்போது டெல்லியில் கிசுகிசுக்கப்பட்டன. அந்தப்புறத்தில் தன் ஆண்மையை சற்று அதிகபட்சம் நிலைநிறுத்தி காட்ட விரும்பிய அரசர் ஏதோ லேகியத்தை விழுங்கி வைக்க கடைசியில் சக்கரவர்த்தியின் சிறுநீர் போகும் வழித்தடம் அடைத்து கொண்டு விபரீதத்திற்கு வழிவகுத்துவிட்டது என்பதும் கிசுகிசுக்கப்பட்ட காரணங்களில் ஒன்று. அப்போது மூத்த மகனுக்கு வயது 40க்கும் மேல். இதைத் தொடர்ந்து ஷாஜஹான் தாராவிடம் தற்காலிகமாக நிர்வாக பொறுப்பை தந்துவிட்டு ஆக்ராவுக்கு இடம் மாறி ஓய்வெடுத்து கொண்டார். பாதுஷா பற்றிய இந்த செய்திகள் மற்ற மகன்களுக்கு எட்டவில்லை. தேவையில்லை என்று கருதினார் தாரா. அந்த அலட்சியமே மற்றவர்களை உசுப்பிவிட காரணமாக போய்விட்டது. அரசர் அமரராகிவிட்ட தகவலை அண்ணன் மறைக்கிறார் என்று முடிவு கட்டிய மற்ற சகோதரர்கள் கலவரத்தில் ஆள கலகம் வெடித்தது. செப்டம்பர் 1657 ஷாஜஹான் படுக்கையில் வீழ்ந்த சமயம் தாரா, ஷூஜா, அவுரங்கசீப், முராத் சகோதரர்களுக்கு வயது முறையே 43, 41, 39, 33. வங்காளத்தில் கவர்னராக இருந்த ஷூஜா தானாகவே அங்கே ஒரு முடிசூட்டு விழாவை நடத்தி கொண்டு ஒரு படையுடன் டெல்லி நோக்கி முன்னேறினார். ஷூஜா ஷியா பிரிவுக்கு மாறியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஷூஜாவை தொடர்ந்து குஜராத்தில் நிர்வாகம் செய்து கொண்டிருந்த முராத் அவசரமாக தன்னை மன்னராக அறிவித்து கொண்டு ஒரு படையுடன் தலைநகர் நோக்கி கிளம்ப தெற்கே வைஸ்ராயாக இருந்த அவுரங்கசீப் தன் குள்ளநெறி சாதுரியத்தை காட்டினார். நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து தாராவுக்கு முடிவு கட்டுவோம். ஆப்கானிஸ்தான், பஞ்சாப், காஷ்மீர், சிந்து உனக்கு, மிச்சம் எனக்கு என்று தம்பிக்கு செய்தி அனுப்பினார் அவுரங்கசீப். அதுவும் நல்லதுதான், காரியத்தை சுலபமாக முடிக்கலாம், பிறகு அவுரங்கசீப் கதையை முடிக்கலாம் என்று முராத்தும், தாராவை வீழ்த்திய பிறகு முராத்தின் மூச்சை நிறுத்தி கொள்ளலாம் என்று அவுரங்கசீப்பும் மனதிற்குள் கணக்கு போட்டனர். பிறகு அவுரங்கசீப் முராத்தை சந்தித்த போது, எனக்கு நாடே தேவையில்லை, நான் மதத்தின் கோட்பாடுகளுக்கு எதிரிகளான தாராவும் ஷூஜாவும் அழிந்தால் அதுவே போதும், நான் சந்நியாசியாக எஞ்சிய நாட்களை கழிப்பேன் என்று சொல்லியதாகவும், அதிலிருந்து முராத்தை அவுரங்கசீப் பாதுஷாஜி என்றும் அண்ணனை துறவிகளுக்கு உரிய அடைமொழியில் ஹஸ்ரத் ஜி என்று தம்பியும் அழைத்து கொள்ள ஆரம்பித்ததாகவும் ஒரு தகவல் உண்டு. தனியே அரைகுறையாக படை திரட்டி கொண்டு சென்ற ஷூஜாவை டெல்லியின் பெரும் படை பிரதம தளபதி தாராவின் மகன் சுலைமான் ஷிகோ காசி அருகே மடக்கி விரட்டியடித்தது. அதைத் தொடர்ந்து அவுரங்கசீப் முராத் கூட்டணி படையை சமாளிக்க ஜோத்பூர் ராஜா ஜஸ்வந்த் சிங் மற்றும் தளபதி காசிம் கான் தலைமையில் ஒரு படை டெல்லியிலிருந்து அனுப்பப்பட்டது. 1658ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதியன்று உஜ்ஜயினி நகருக்கு 14 மைல் தொலைவில் நடந்த யுத்தத்தில் அவுரங்கசீப் பக்கம் வெற்றி.
ஜஸ்வந்த் சிங் காசிம் கான் தலைமையில் இந்து முஸ்லிம் படை வீரர்களுக்கிடையே துளிர்விட ஆரம்பித்துவிட்ட வேற்றுமைகளும் ஷாஜஹான் படையின் தோல்விக்கு காரணமாக கூறப்படுகிறது. போர்க்களத்திலிருந்து தன் கணவர் ஜஸ்வந்த் சிங் ஓடி வந்ததால் அவமானப்பட்டு போன ஜோத்பூர் ராணி அரண்மனை கதவுகளை மூட செய்து கணவரை உள்ளே விட மறுத்த உணர்ச்சிகரமானது ஒரு நிகழ்ச்சி. போரில் வெற்றி அடைந்து அதனால் உற்சாகமும் அடைந்த அவுரங்கசீப் முராத் கூட்டணி படை சம்பல் நதியை கடந்து ஆக்ராவுக்கு கிழக்கே 8 மைல் தொலைவு வந்து சேர்ந்தது. வாட்கள் உருவப்பட்ட கையோடு 4 மகன்களும் ஆக்ராவிலிருந்து ஷாஜஹானுக்கு எல்லாமே நாட்டின் நன்மைக்குத்தான், தந்தையார் கவலை கொள்ள வேண்டாம் என்று கடிதங்களை அனுப்பி பாதுஷாவின் கவலையை அதிகப்படுத்தினார்கள். மகன்களை ஆக்ராவுக்கு அழைத்து சமாதானம் பேச விரும்பினார் சக்கரவர்த்தி. ஆனால் நிலைமை கைமீறி போயிருந்தது. நானா அவுரங்கசீப்பா என்று முடிவாக வேண்டிய தருணம் வந்துவிட்டது. நேரடியாக யுத்தகளத்தில் நாங்கள் மோதியாக வேண்டும் என்பது விதிக்கப்பட்ட ஒன்று என்று முழங்கினார் தாரா ஷுகோ. அதையடுத்து போருடை தரித்து 50,000 வீரர்கள் அடங்கிய படையோடு டெல்லி கோட்டையை விட்டு கிளம்பினார் தாரா. பார்ப்பதற்கு உணர்ச்சிகரமான பேரணியாக இருந்தாலும் தாராவின் படையில் பாதி பேருக்கு மேல் போர் அனுபவம் கிடையாது. அகப்பட்டவர்களுக்கெல்லாம் போருடை அணிவித்து படையை சேர்த்து கொண்டார்கள். அவுரங்கசீப் படையோ ஏற்கனவே பல மோதல்களை கண்டு உரம் பெற்றதாக இருந்தது. முடிவில் என்ன நடக்கும் என்பதை சொல்லவும் வேண்டுமா என்கிறார் வரலாற்று ஆசிரியர் ஒருவர். மே 29, 1658ஆம் ஆண்டு ஆக்ரா அருகே நடந்தது பயங்கர யுத்தம். தாராவின் வீரர்கள் வீரத்துடனும் விசுவாசத்துடனும் அவுரங்கசீப் முராத் வீரர்களிடையே மோதினார்கள். யுத்தத்தில் முராத் உயிர் தப்பித்ததே பெரிய விஷயம் என்று கூறப்படுகிறது. யானை மீது அமர்ந்திருந்த அவர் உடம்பில் பல இடங்களில் அம்பு ஏற்படுத்திய காயங்கள். அப்போதுதான் திகைப்பூட்டும் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. தாரா ஷுகோவின் யானை ஈட்டிகளால் குத்தப்பட்டு படுகாயப்பட அதிலிருந்து குதித்த தாரா ஒரு குதிரை மீது தாவி ஏறினார். யானை வீழ்ந்ததையும் அதன்மேல் இளவரசர் இல்லாமல் இருந்ததையும் மட்டுமே கன நேரத்தில் பார்த்த டெல்லி வீரர்கள் தாரா இறந்துவிட்டதாக தவறாக நினைத்து பீதியில் ஆழ்ந்தார்கள். கலவரப்பட்டு பின்வாங்கினார்கள். அதிர்ஷ்ட தேவதை அவுரங்கசீப் பக்கம் பார்த்து கை உயர்த்தி காட்டினாள். அதோடு சரி, அவுரங்கசீப் படை உத்வேகத்துடன் பாய்ந்து டெல்லி படையை பந்தாடி விட்டது. எல்லாவற்றையும் இழந்து தோல்வியோடு இரவு 9 மணி சுமாருக்கு தடுமாறிய வண்ணம் ஆக்ரா அரண்மனைக்கு திரும்பிய தாரா தன் பிரத்யேக அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டார். விஷயம் கேள்விப்பட்டு கலங்கி போயிருந்த மன்னர் ஷாஜஹான் அன்புடன் அழைப்பு விடுத்தும் அவமானம் காரணமாக தந்தையை மகன் சந்திக்கவில்லை. மறுநாள் அதிகாலை தான் குடும்பத்துடனும் விசுவாசமான வீரர்களுடனும் ஆக்ராவிலிருந்து தப்பி வெளியேறி வடக்கு பக்கம் ஓடினார் தாரா. அவர் செய்தது நல்லதாகவே போயிற்று. ஏனெனில் தாரா தப்பித்த சில மணி நேரங்களில் அவுரங்கசீப் படை ஆவேசமாக ஆக்ரா கோட்டையை சூழ்ந்து கொண்டுவிட்டது. அவுரங்கசீப்பின் சீற்றம் கண்டு பீதியில் ஆழ்ந்தார் பாதுஷா. உடனே நல்வரவாகுக என்ற கடிதத்துடன் ஆலம்கீர் என்று அழைக்கப்பட்ட தன் புகழ் பெற்ற வாளையும் பரிசாக மகனுக்கு அனுப்பி வைத்தார். பிற்பாடு ஆலம்கீர் என்ற பட்டத்தை தன் பெயருக்கு முன்னால் இணைத்து கொண்டார் அவுரங்கசீப். ஆலம்கீர் எனில் அகண்ட வெளியை கைப்பற்றி ஆட்சி புரிபவர் என்று பொருள். ஜஹாங்கீர் என்றால் உலகை கைப்பற்றியவர் என்று அர்த்தம். வெறும் உலகையா என்று தோன்றுகிறது. சக்கரவர்த்தி நலமா, விரைவில் வந்து சந்திக்கிறேன் என்று பதில் கடிதம் அனுப்பிய அவுரங்கசீப் கூடவே தாரா இஸ்லாத்துக்கு முதல் எதிரி. அவனுக்கு போய் தாங்கள் ஆதரவு தந்தீர்கள். நாட்டையும் என் மதத்தையும் காப்பாற்ற நான் வாளெடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக போய்விட்டது. சரி, நடந்தது நடந்துவிட்டது. ஆக்ரா கோட்டையை உடனே என் தளபதிகளிடம் ஒப்படைக்க வழியை பாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். நான் இன்னும் பாதுஷா என்பதை நினைவில் கொள். கோட்டையை ஒப்படைக்க முடியாது, அது எனக்கு அவமானம் என்று கோபத்துடன் ஷாஜஹானிடமிருந்து பதில் வந்தது. என்ன இருந்தாலும் உள்ளே இருப்பது தந்தையார். வாயிற்புறத்தில் நாம் இரத்த கோலம் போட வேண்டாம். தாரா என்னை வீழ்த்திவிட்டு வெற்றிக்கனியோடு திரும்புவான் என்றே பாசத்தால் சித்தம் கலங்கி போய் தன் தந்தை பகல் கனவு கண்டிருப்பார். ஆகவே அரண்மனைக்குள் முன்னேற்பாடுகள் கூட எதுவும் செய்திருக்க மாட்டார்கள். உள்ளே குடிநீரை சேகரித்திருப்பார்களா என்பது கூட சந்தேகம். உடனே யமுனை நீர் அரண்மனைக்குள் செல்லும் வழிகளை மூடுங்கள். என்று என்ன ஆகிறதென்று பார்ப்போம் என்று ஆணையிட்டார் அவுரங்கசீப்.
அவர் ஊகித்தது போலவே அரண்மனைக்குள் குடிநீர் இல்லை. உபயோகப்படுத்தப்படாத சேரும் சகதியுமாய் இருந்த சில கிணறுகளில் இருந்த நீரை உபயோகிக்க வேண்டிய கட்டாயம் பாதுஷாவுக்கு ஏற்பட்டது. தாகத்தால் தவித்து கலங்கி போன ஷாஜஹான் நாற்றமெடுத்த அந்த நீரை அருவருப்புடன் குடிக்க வேண்டி வந்தது. 3 நாட்களுக்கு மேல் இந்த கொடுமை அனுபவத்தை தாங்க முடியாதது ஷாஜஹானால். இந்துக்களிடையே இறந்தவர்களுக்கு கூட குடிநீர் தரும் சம்பிரதாயம் உண்டு. நீ ஒரு சிறந்த முஸ்லிம், உயிரோடு இருக்கும் உன் தந்தைக்கு குடிக்க நீர் தர மறுக்கலாமா என்ற அளவுக்கு வெறுத்து போய் அவுரங்கசீப்புக்கு ஒரு கடிதம் அனுப்பினார் அவர். யார் சிறந்த முஸ்லிம் என்பதையெல்லாம் முடிவு செய்யும் அருகதை உங்களுக்கு கிடையாது என்று பதில் போனது அவுரங்கசீப்பிடமிருந்து. ஒரு வழியாக தந்தை மகன் உறவையெல்லாம் கடந்த கொடுமையான நிலைமை உருவாகிவிட்டதை புரிந்து கொண்ட ஷாஜஹான் தவிர்க்க முடியாமல் தலைவணங்க வேண்டி வந்தது. விரும்பியது கிடைக்காமல் அழுது பிறகு மெல்ல தூங்கிப்போன குழந்தையின் நிலைமைக்கு போனார் சக்கரவர்த்தி என்று சோகம் இழையோடும் பளிங்குச் சிறையில் கைதியாக சிக்கிக்கொண்ட ஷாஜஹானின் பரிதாப நிலையை விவரிக்கிறார் வரலாற்று ஆசிரியர் ஒருவர். அவுரங்கசீப் உருண்டன தலைகள். ஆக்ரா கோட்டையை அவுரங்கசீப் வசப்படுத்தி 3 நாட்கள் கழிந்தன. வீட்டுச் சிறையில் கைதியாக உள்ளே ஓரங்கட்டப்பட்டுவிட்ட சக்கரவர்த்தி ஷாஜஹானை நேரில் சென்று சந்திக்க முடிவு செய்தார் இளவரசர். யானை மீது நான் அமர்ந்து பெரிய ஊர்வலமாக போய் அப்பாவை சந்திக்க வேண்டும் என்றார் கூடியிருந்தவரிடம். வேண்டாத மகன் வெற்றி வீரராகிவிட்டதை கைதியாகி போன தந்தை கண்ணார பார்க்க வேண்டும் என்று இளவரசர் விரும்பினாரோ என்னவோ, ஆனால் அந்த சந்திப்பு நிகழவில்லை. கடைசி நேரத்தில் வந்த ஒரு தகவல்தான் காரணம். உள்ளே ஷாஜஹானோடு இருந்த மெய்க்காவலர்கள் எல்லோரும் அப்புறப்படுத்தப்பட்டுவிட்ட நிலையில் பாதுஷாவுக்கு காவல் இருந்தவர்கள் அங்கிருந்த அடிமை பெண்களே. தந்தையை சந்திக்க அவுரங்கசீப் வரும்போது வாட்டசாட்டமான அந்த பணிப்பெண்கள் குறுவாட்களோடு பாய்ந்து இளவரசரை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார்கள் என்பதுதான் அவுரங்கசீப்பிற்கு வந்த அந்த இரகசிய தகவல். சற்று அதிகமாகவே எச்சரிக்கை உணர்வு கொண்ட இளவரசர் அந்த கணமே தந்தையை சந்திக்கும் முடிவை கைவிட்டார். நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.